ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாட்சிகளின் தெய்வமாக இந்த உலகத்திலே பிறந்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பிறந்தார்? சாட்சிகளின் தெய்வம். ஆமென். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தெய்வம்? சாட்சிகளின் தெய்வம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் மகிமைக்குரிய தேவன். அல்லேலூயா. வேதத்திலே பிறப்பு குறித்து அநேக காரியங்களை குறித்து நாம் பேசுகிறோம். ஆமென். அல்லேலூயா. அநேக சாட்சி சொன்னாங்க இயேசுவை குறித்து. ஆமென். ஏசாயா சொன்னார், ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு குறித்து சொன்னார், நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார். ஆமென். ஆண்டவர் பிறந்து 2025 ஆண்டுகள் முடிய போகிறது. ஆமென். அதற்கு முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆமென் தீர்க்க தரிசனமாய் ஆமென் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? சாட்சி சொன்னார், அவர் சமாதான பிரபு எனப்படுவார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அல்லேலூயா, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். அதனால ஒரு சில வசனத்தை வாசிக்க சொல்லும்போது வாசிங்க, டைம் நமக்கு இல்லை. ஆமென். அல்லேலூயா. இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சி. ஆமென். அல்லேலூயா. அந்த தேவன் இன்றும் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவன் நம்மோடு கூட இருப்பதினாலே நாம ஜீவனோடு ஆமென் ஜீவனோடு வாழ்ந்து இருக்கிறோம். ஆமென். நாம இந்த எப்படி இருக்கிறோம்? ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருப்பதினாலே ஆமென். அல்லேலூயா. நம்மதில அருமையான எசேக்கியேல் ஃபேமிலி, அருமையான சரிமிளா சகோதரி அவளுக்கு ஆண்டவர் இம்மானுவேல் என்ற ஒரு குழந்தை பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார். அப்படியே நிற்போமா? அப்படியே எழுந்து நிற்போம். ஆமென். அப்படி திரும்புங்க, அப்படி திரும்புங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் இம்மானுவேல் வசனம் சொல்ல மாட்டாரு, வீட்டில் சொல்ல பாட்டு பாட மாட்டார். அல்லேலூயா. உட்காருமா, உட்காருமா. 8 வருஷமா 10 வருஷமா ஆமென். அல்லேலூயா. பல தெய்வத்தை தேடி ஆமென் கடைசியா ஆண்டவரை தேடி வந்தது நிமித்தமாய் கர்த்தர் என்ன சொன்னாரு? சாட்சியாய் இம்மானுவேல் பிறப்பார் என்று தீர்க்கதரிசி சாட்சி சொன்னார். அந்த இம்மானுவேல் இன்றும் நம்மோடு நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு இம்மானுவேலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு யூதாவை கர்த்தர் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம இதுல ஜேம்ஸ் இருக்காரு, அவங்க துணைவியார் எலன். ஆமென். அவங்க எத்தனை வருஷமா உட்காந்து பாக்கியில 15 வருஷம் உட்காரும். பல அதே போல பல தெய்வத்தை தேடியும் ஆண்டவரை தேடும் போது, உண்மையாய் தேடும் போது கர்த்தர் யூதாவை ஆமென். யூதா என்றால் துதி. ஆமென். 15 வருஷமா ஆமென். எவ்வளோ அவமானம், எவ்வளோ நிந்தை, எவ்வளோ கண்ணீர். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், அந்த கன்னிகை கர்ப்பவதி ஆவாங்க. இயேசுவின் தாயாக மரியாள் கர்ப்பவதியா மாறுவாங்க. ஆமென். அல்லேலூயா.
அவங்களுக்கு ஒரு குமாரன் பிறப்பான். அல்லேலூயா. அவனுக்கு இம்மானுவேல் சொன்னார். அந்த சாட்சி குழந்தையா பார்க்கிறவங்களுக்கு ஏசாமி குழந்தையா இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பிறந்து வளர்ந்து அநேகருக்கு நன்மை செய்து நம்முடைய பாவங்கள்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு, ஆமென், பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக மரித்து அவர் உயிரோடு எழுந்து இன்றும் அவர் ஜீவிக்கிறவராக உலகம் போற்றுகிற சரித்திர நாயகனாக, ஆமென், அல்லேலூயா, சாட்சியின் தெய்வமாக, ஆமென், அல்லேலூயா. நீங்களாம் இயேசு பத்தி சொல்லல, கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமென். இன்னைக்கு சாமியாருங்களாம் எழும்பிட்டாங்க. சாமியாருங்களாம் எழும்பி இயேசுசாமி பத்தி சொல்றாங்க. ஆமென். இன்னைக்கு சாமியாருங்களாம் சொல்றாங்க. கரங்க தட்டுவோமா? இன்னும் அநேக பக்தி உள்ள மக்கள்லாம் எழும்பணும். ஆமென். அநேக பக்தி உள்ள மக்கள்லாம் எழும்பி அவர் ஒளியாயிருக்கிறார். ஆமென். அவர் மெய்ப்பராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா என்று சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போறாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் சாட்சியின் தெய்வமாய் கர்த்தர் பிறந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி இன்னொரு வார்த்தை சொன்னார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மரண இருளின் வெளிச்சத்தில், ஆமென், தேசத்தில் வெளிச்சம், குடியிருக்கிறதுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆமென், அல்லேலூயா. நான் உதித்ததான் மரண இருளில் குடியிருக்கிற, ஆமென், ஆமென், தேசத்தில் குடியிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலே, ஆமென், தேவன் வெளிச்சமாய் ஆண்டவர் ஒளியாய் இருக்கிற தெய்வம் கர்த்தர் செஞ்சாரு. வாழ்க்கையில வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் ஒருத்தர், அவங்க துணைவியார் ரயில்வேல பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. அவர் ஏசி கோச்சில் போவார் ஃப்ரீயா. அந்த ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச்சில் போகும்போது முன்னாள் தேர்தல் அதிகாரி சேஷன் அவரும் அந்த கோச்சில் போயிருக்கார். அவர் பேரு ராபர்ட். அந்த பார்க்கும்போது அவரு வேற எது சார்ந்தது, ராபர்ட் இயேசு சார்ந்தவர். அவர் சொல்லிட்டாரா, இயேசு சார்ந்தவரே ஒரே பெட்டி, ஒரே படுக்க பக்கத்துல என் பக்கத்துல என் பெட்டிக்குள்ள இருக்கக்கூடாது, என் பெட்டிக்குள்ள இருக்கக்கூடாது சொன்னாரா. மாத்திரு, அவர் வேற பெட்டிக்கு மாத்திரு அப்படின்னா. அந்த அவர் சாதாரணமான ஆள் கிடையாது. நீங்க ஒரு அரசு அதிகாரி, உயர் அதிகாரி. அவங்களும் இந்த ரயில்வேக்கு அரசு அதிகாரியுடைய கணவரு. அவரை நான் மாற்றவே முடியாது. எப்படி இருக்கும்? அவர் ரொம்ப பக்தி உள்ள மதத்தை சார்ந்தவர். அப்போ அவரு வெளியே போய் நின்றுட்டே இருந்தாரா. அப்புறம் வந்து கேட்டாராம், கேள்வி, உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமான்னு. கேளுங்க சொல்லி அவரு சொன்னாராம். ஒளி ஒளி சொல்றீங்களே, ஏசு ஒளின்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாராம். பல கேள்வியில அது ஒரு கேள்வி. அப்ப அவர் சொன்னாராம், இயேசுவே மெய்யான ஒளி. ஆமென், அல்லேலூயா. இயேசுவே மெய்யான ஒளி. இயேசுதான் அந்த உலகத்தில் ஒளி. தெய்வம் தான் ஒளியா இருக்கிறாரு. ஒளியெல்லாம் தெய்வம் அல்ல. ஆமா, தெய்வம் தான் ஒளியா இருக்கிறாரு. ஒளி எல்லாம் தெய்வம் அல்ல. ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சாராம். அத்தோட ஒரு அமைதி ஆயிட்டாராம். ஏன்னா உலகத்துல ஒளியதான் தெய்வமா கும்பிடுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் ஒருதான் ஒளியாய், ஆமென், இருளில் இருக்கிற, ஆமென், மரண
இருளில் இருக்கிற நிம்மதியற்று கவலையற்று இருக்கிற மக்களுக்கு ஆமென் ஒளி கொடுக்க முடியாது ஒளியாக அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். ஆமென் அல்லேலூயா. அந்த ஒளியை நம்பி வாழுகிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எப்போதும் சமாதானம், எப்போதும் சந்தோஷம். ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் ஜீசஸ் அல்லேலூயா. இரண்டாவது வேதத்திலே ஆண்டவருடைய சாட்சி குறித்து பார்க்கும்போது லூக்கா எழுதின புஸ்தகம் வேதத்தில் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆமென் வாசிங்க. ஆமென் அல்லேலூயா. 32ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. முதல் செய்தியில பார்த்தோம் அவர் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஆமென். பாவங்கள் நீக்கி ரட்சிக்கிற தேவன். அல்லேலூயா. சிம்சோன் ஆண்டவரை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்துறாரு. அவர் புற ஜாதிகளுக்கு எப்படி இருப்பாரா? புற ஜாதிகளுக்கு எப்படி இருப்பாரு? பிரகாசிக்கிற ஒளியா இருப்பார். பிரகாசிக்கிற ஒளி. ஆமென். ஏவிஎம் ராஜன். ஆமென் அல்லேலூயா. ஏவிஎம் ராஜன் சினிமா நடிகர் கடன் பிரச்சனையினாலே வாழ்க்கையை மாய்த்துக் கொள்ளலாம், செத்து போலான் சொல்லி மெரினா பீச்சுக்கு போகும்போது ஏசாமி அவர் வாழ்க்கையிலே பிரகாசித்தார். ஆமென் அல்லேலூயா. ஏசாமி பிரகாசித்தவனே நான் தான் மெய்யான தெய்வம், உன் கடன் பிரச்சனைலாம் மாற்றி நான் உன்னை ஜீவனோடு வைப்பேன்னு சொல்லும் போது அவர் இயேசுக்காக வாழ்கிற வரைக்கும் ஆமென் அவர் இயேசு ஏற்றுக்கொண்டு அவர் கடன் பிரச்சனைலாம் மாறி தெரு தெருவாய் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்? அவர் பிரகாசிக்கிற தெய்வம். திருநெல்வேலி பக்கத்துல தொட்டன்னா பாக்கியநாதன் ஒரு பெரிய மந்திரவாதி இருந்தான். பெரிய சக்கரவர்த்தி, மந்திரத்திலேயே பெரிய சக்கரவர்த்தி. ஆமென். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாய் அவர் எழும்பும் போது ஆமென் அந்த மந்திர சக்தியில அந்த பூஜையில அப்படியே ஏசாமி எழும்பி நின்னார். அந்த சிலுவை அப்படியே எழும்பி நின்றுக்கு. ஆமென் அல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்றுச்சு. அப்ப கேட்டாரா நீங்க யாருன்னு? அந்த சிலுவையில ஏசாமி தன் முகத்தை காமிச்சார், தன்னுடைய பிரகாசத்தை காண்பித்தார். ஆமென். இந்த கர்த்தருடைய பிள்ளை மேல நீ கை வச்சினா ஆமென் நீ செத்துட்ட, நீ செத்த. ஆமென் அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பயப்படுறோம், நமக்கு மந்திரம் வைக்கிறான், சூனியம் வைக்கிறான். ஆமென். நீ உண்மையா இருந்தினா மந்திரவாதி நிமித்தமா சர்ச்சுக்கு வரும். ஆமென். அவர் அத்தோட மந்திரத்தை ஏற கட்டி இயேசுக்காக வாழ்ந்தார். கரங்கள் தட்டுமா? ஏன்? அவர் பிரகாசிக்கிற ஒளியாக. ஆமென் அல்லேலூயா. அவர் பிரகாசிக்கிற ஒளியாக, இரட்சகராக, இரட்சணியமாக. ஆமென். அநேக மந்திரவாதிகளுக்கு ஏசாமி பிரகாசிக்கிற ஒளியாக, சாட்சியின் தெய்வமாக வாழ்க்கையில் பிறந்தார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. நாங்க தாம்பரம் பகுதி, இப்ப தரமணி வேலைச்சேரி தரமணி பகுதி இது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த தரமணி பகுதியில பெரிய பெரிய பில்டிங், கோட்டை. ஆமென். அந்த ஏரியால அந்த ரோட்டை விட்டு கீழே இறங்கினா கிட்டத்தட்ட 10 அடி ஆழத்துல தண்ணி நிற்கும் மழை காலத்துல. அந்த தெருவே மந்திரவாதி தெரு, தெருவே மந்திரவாதி தெரு. நான் ஒரு மந்திரவாதிக்கு ஜோம் பண்ண போனேன். அவங்க வீட்டில் இவ்வளோ பெரிய சிலை இருக்கு. 2 முறை வெள்ளத்தில் அந்த அவர் மந்திரம் பண்ண சிலை அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்புறமா அவர் தூக்கிட்டு வந்து வச்சிருக்காரு. எனக்கு நீச்சல் தெரியாது. அங்கிருந்து கூப்பிடுறாரு, பாஸ்டர் வாங்கினார். பாதியும் தெரியல.
அப்படியே போயிட்டே இருக்கிறேன். கையில் இருக்கிற பைபிளை தூக்கி தலைமையில் வச்சு நனைஞ்சிட போகுது. இது வரைக்கும் வந்துச்சு தண்ணி, கால் தூக்குது. வேறு ரொம்ப ஸ்ட்ராங்கு பண்ணி எப்படியோ போயிட்டான் வீட்டுக்கு. போய் உள்ளே போனால் பெரிய சிலை. அப்போ சொன்னார் அவரு, நான் மந்திரவாதிக்குள்ள போட்டி வந்து அவர் கை கால் வராமல் பல தெய்வம் பேப்பர் விளம்பரத்தெல்லாம் வருவார். பல தெய்வத்தை தேடின, எனக்கு சுகம் தரல. என் தெய்வமும் எனக்கு சுகம் தரல. இயேசு கிறிஸ்து எனக்கு ஒளியாக வந்து எனக்கு சுகத்தை கொடுத்தார். என் கை கால் நன்றாயி இயேசுக்காக ஊழியம் செய்ய, இயேசுக்காக ஊழியம் செய்ய. இப்போ எதுக்கு இந்த செலவு வச்சிருக்கிறேன்னு கேட்டேன். அவர்களுக்கெல்லாம் இயேசுதான் உண்மையான தெய்வம், இந்த தெய்வம்லாம் என்னை காப்பாற்றலை சொல்றதுக்காக வச்சிருக்கிறேன் அப்படின்னா. ஆமென். எல்லாரும் மந்திரிப்பாங்க, நான் உள்ளிருந்தே கை காட்டினா பேய் பிசாசெல்லாம் ஓடும். ஆமென். நான் உள்ளிருந்து கை காட்டினா பேய் பிசாசெல்லாம் ஓடும் சொல்லி மந்திரவாதிகளுக்கே இயேசுவை கிறிஸ்துவை சொல்லக்கூடிய ஒரு பிரகாசத்தின் ஒளியாக, ஆமென், ஹல்லேலூயா, சிம்சோன் சொன்னது போல, ஆமென், சிமியோன் சொன்னது போல, ஆமென், ஹல்லேலூயா, சிமியோன் சொன்னது போல புறச்சாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக, சாட்சி தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை நான் என் ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சாட்சி சொன்னார். அதே போல பல மந்திரவாதிகள், ஆமென், பல மக்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒளியாக அவர் இன்றும் சாட்சி தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், சாட்சியின் தெய்வமாய் பிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. லூக்கா எழுதின புத்தகத்திலே 23:24 பிலாத்து சொல்றார். ஆமென், இயேசு கிறிஸ்துவை நியாயம் தீர்க்கிற பிலாத்து சொல்றாரு. ஆமென், இயேசு கிறிஸ்து பார்த்து, ஆமென், ஒரு குற்றங்களில் ஒன்றையும் ஆக்கலையே. ஆமென். சிலுவையில் ஒப்பு கொடுத்து முன்னாடி என்ன சொல்றாரு? ஒரு குற்றம் கூட ஒரு செய்யல, பார்க்கல. பரிசுத்த தெய்வமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் பிறந்தாரு? பரிசுத்த தெய்வமாக. நாமும் ஆண்டவருக்கு குற்றம் செய்யாதவர்களாக பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக, ஆமென், வாழ வேண்டும், சாட்சிகளாய் வாழ வேண்டும் சொல்லி தேவன் சாட்சியின் தெய்வமாய் கர்த்தர் இந்த உலகத்தில் பிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பிரகாசிக்கிற ஒளி. நம்ம இயேசுவை தேடும்போது அந்த ஒளி நம்ம முகத்திலே, அந்த ஒளி நம் நெற்றியிலே அது பிரகாசிக்கும். எந்த பிசாசும் நம்ம கிட்ட வரவே மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பிசாசும் நம்ம இடத்துல வரவே மாட்டான். உண்மையா ஆண்டவரை தேடி ஆண்டவருக்காக உண்மையா நீ வசனத்தின்படி, வேதமே வெளிச்சம், ஆமென், வேதமே விளக்கு, ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேதம் நமக்கு விளக்காய், இந்த வேதம் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடியால் இந்த வேதத்தை பின்பற்றும் போது ஆண்டவர் நெசவரு ஒரு குற்றம் கொள்ள முடியல செய்வது பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதை பார்க்கும்போது சத்துருக்களும் ஆண்டவருக்கு முன்பாக சாட்சிகளாய் மாறுவாங்க. ஹல்லேலூயா. என்ன செய்வாங்க? சத்துருக்களும் ஆண்டவருக்கு முன்பாக சாட்சிகளாய் மாறுவாங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது பார்க்கும்போது 400 மக்கள், ஹல்லேலூயா, இயேசு குறித்து சாட்சி கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. லூக்கா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிப்போம். ஏழு 16. எல்லாரும் பயமடைந்து
மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு விதவை தாய் ஒரே மகன் மரித்து பாறையிலே சுடுகாட்டுக்கு கொண்டு போகும்போது ஆண்டவர் அந்த தாயின் கண்ணீரை பார்த்து, மக்களின் கண்ணீரை பார்த்து, கண்ணீரை துடைக்க வண்ணமாய் மரித்த வாலிபனை கர்த்தர் என்ன செஞ்சாரு? உயிரோடு எழுப்பினார். ஜனங்க சொன்னாங்க, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை தேடி வருவார். ஆமென். ஆண்டு பிள்ளைகளா இருக்கும்போது, ஆண்டு தேடி வரும்போது உங்க வாழ்க்கையிலே நீங்க கேட்டதெல்லாம் கர்த்தர் செய்வார். ஆமென். ஆண்டு சொன்னார், உன் மன விருப்பத்தின் படியெல்லாம் உனக்கு தந்தரலி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் ஆலோசனைகள் கர்த்தர் நிறைவேற்றும். ஆமென். யோவான் ஸ்நானகன் ஆண்டவரை பார்த்து சாட்சி கொடுத்தார். ஆமென். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு. கர்த்தர் சாட்சிகளின் தெய்வமாய் பிறந்து, ஆமென். அல்லேலூயா, அநேகருக்கு தன்னை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 1:29 அந்த வசனம் இருக்கு. ஆமென். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு. ஆமென். உங்க பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் தீர்க்கிற ஆண்டவர். இன்னைக்கு பாவம் பரிகாரத்துக்காக மனுஷன் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. எங்கெங்கேயோ போய் கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் நம்மை தேடி வந்தார். தேவன் நம்மை தேடி வந்தார். அதான் அவர் சாட்சிகளின் தெய்வமாக அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். ஆமென். அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவே என்று அவர் நோக்கி கூப்பிட்டு அவர் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாய் ஒளிமயமான தேவன், ஒளியாயிருக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அவர் பிரகாசிப்பார். உன் கண்ணீரை துடைப்பார். நீ கேட்டதெல்லாம் கொடுப்பார். உன் வேதனையை நீக்குவார். உன் குடும்பத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் தருவார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதத்தையும் கர்த்தர் மாற்றி போடுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். தேவன் சாட்சிகளின் தேவன். நீங்களும் ஆண்டவருக்கு எப்படி மாறணும்? சாட்சியாய் மாறணும். உலக மக்கள்லாம் இயேசு பிறந்தார் கொண்டாடுவது நல்லது. ஆனால் அதை காட்டும் எனக்குள் இயேசு, என் உள்ளத்துக்குள், என் இருதயத்துக்குள் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாய், சாட்சியாய் வாழ்கிற பிள்ளைகளாய் வாழும்போது உலகமும் ஆண்டவரும் நம்முடைய குடும்பமும் நம்மை சுற்றி இருக்கிற மக்களும் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவார்கள். ஆமென். மகிழ்ச்சி அடைவார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்வாராக. சாட்சியாய் பிறந்த தெய்வம் வாழ்க்கையிலே சாட்சியாய் அவரும் மலர்ந்து, ஆமென், கனி கொடுக்கிறவராக நம்மை மாற்றுவார். நம்ம எல்லாருடைய முழங்கால் படிவிடுவோமா? கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.